ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருப்பது போன்ற ஒரு காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் மிக வைரலா பரவிட்டு இருக்கு. பெரும் பேச்சு பொருளாகவும் மாறி இருக்கு. தைவான் தேசம் இந்த தேசத்துல ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெறுது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா த பிளஷர் வேர்ல்டு டூர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தைவான் நாட்டை சேர்ந்த மிக பிரபலமான பாடகி ஜோலின் சாய் என்று சொல்லப்படுகிற ஒரு மிக பிரபலமான பாடகி, இவங்க தான் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துறாங்க. அநேக பாடல்கள் பாடுறாங்க. 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு. குறிப்பாக 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில இடம்பெற்ற ஒரு சில காரியங்கள் தான் தற்போது பேசு பொருளா இருக்கு. அதுல என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய பாம்பு, இந்த பாம்பிற்கு மேலாக ஒரு ஸ்திரீ அவங்க நின்று வழிநடத்துற மாதிரி அதை உருவகப்படுத்தும் விதமாக இந்த ஜோலி என்று சொல்லப்படுகிற இந்த பாடகி அந்த பாம்பிற்கு மேலாக நின்று அவங்க பாடல்களை பாடுறாங்க. அந்த பாம்பு மிகப்பெரிய அளவுல அந்த ஸ்டேடியத்தை சுற்றி வருகிற மாதிரியும் அது கண்ட்ரோல் பண்ணுகிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இவங்க உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பன்றி, அந்த பன்றிக்கு மேலேயும் இந்த சகோதரி நிற்பது போன்ற காட்சிகளை உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு மிருகம், ஒரு கன்றுக்குட்டி வடிவிலான ஒரு மிருகம், 2 கொம்புகளை உடையதா இருக்கு. அதுவும் அந்த இடத்துல வலம் வருகிற மாதிரியான காட்சிகளையும் அவங்க உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. முழுக்க ஒரு சாத்தானிய நிகழ்வு மாதிரியே இந்த நிகழ்வு நடந்திருக்கு. பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்துக்கு முன்பாக நிற்பது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. அதற்கு ஒரு முன்னோட்டமாக அந்த மிருகத்துக்கும் இவங்க கொண்டு வர மிருகங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஒரு மிருகம் மனிதனை ஆளப்போகிறது. இந்த ஒரு விஷயத்தை அவங்க மிக ஆணித்தரமாக பல காலகட்டங்கள்ல மக்களுக்கு உணர்த்துறாங்க. நிறைய விஷயங்கள் திரைப்படங்களாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மூவிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாமே ஒரு சாதாரணமான விஷயம் என்பது போன்று அவங்க கொண்டு வராங்க. ஆனா மக்கள் மத்தியில எதெல்லாம் சாதாரணமாக காட்டப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு நாள் நிஜமாக மாறும். அதற்கு ஆதாரமாக தான் இதெல்லாமே நடக்குது. தைவான்ல கூட அவங்க இந்த விஷயங்கள், இந்த மிருகம் போன்ற காட்சிகள் இதெல்லாம் அவங்க கொண்டு வரும்போது மக்கள் ஆரவாரம் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. இந்த உலகம் படிப்படியாக மிருகத்திற்காக தயார் செய்யப்படுகிறது. குறிப்பாக சாத்தானுக்குரிய காரியங்களை விரும்பும் இடத்திற்கு மக்கள் வராங்க. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.